வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோ பார்க்க போற படம் அக்ஷய்குமார், மாதவன், அனன்யா பாண்டே மற்றும் பலர் நடிச்சு தியேட்டர்ஸ்ல வெளியாகி செம்ம ஹிட்டா இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆன கேசரி சாப்டர் 2. இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1919 ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை சுட்டு கொண்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இந்த கேஸை எடுத்து நடத்துறாரு நம்ம அக்ஷய்குமார். இந்த மசாக்கரை லீட் பண்ண ஜெனரல் மேல வழக்கு போட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டா போராடுறாரு அக்ஷய்குமார். ஸோ இந்த வழக்கு அவங்களுக்கு சாதகமா வந்துச்சா இல்லையா, இந்த வழக்கை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு சாதகமா ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோர்ட் ரூம் டிராமா தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நம்ம டெஃபினட்டா சொல்லியே ஆகணும். ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்து கிளைமேக்ஸ்க்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அங்கேருந்து கிளைமேக்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். ஸோ அந்த ட்விஸ்ட் ஹிஸ்டாரிக்கலாக கரெக்டாக எனக்கு தெரியல, பட் இந்த படத்தில் அவ்வளோ ஆர்கானிக்காக அமைஞ்சிருச்சு. ஒரு சரியான ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட் பிறகு வந்த அந்த கிளைமேக்ஸ் ஒரு அமேசிங்கான கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸில் டெக்னிக்கலாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே வைஸாக இருக்கட்டும், ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஒரு சம்பவம். இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக அக்ஷய்குமார், மாதவன், அனன்யா பாண்டே, அப்புறம் வில்லனாக நடித்த அந்த ஜெனரல், ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ், இவங்க 4 பேருமே அட்டகாசம் பண்ணிட்டாங்க. அக்ஷய்குமார் குறிப்பாக கிளைமேக்ஸில் வேற லெவல் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தா கன்ஃபார்மாக தெரியும். அனன்யா பாண்டே அவங்க கெரியரில் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ஒரு பிரிட்டிஷ் ஒரு லேடி கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீனில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாதவனுமே ஒரு டாமினேட்டிங்கான ஒரு வில்லன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இது போக சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம ரெஜினா கேசாண்ட்ராலாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர்லாம் பெருசாக எழுதப்படலை, இந்த கதைக்கும் தேவையில்லை. பட் ஒரு நீட்டான ஒரு அடிஷன். எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் நீட்டாக பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலாக இது ஒரு செம்ம பிரில்லியண்டான படம். சூப்பர் சினிமாட்டோகிராஃபி, ஒரு நல்ல மியூசிக், நல்ல எடிட்டிங். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படங்கிறதுனால இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்குமே எக்ஸலண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் யூஸ் பண்ண டைலாக்ஸ் எல்லாமே ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கோர்ட் ரூமில் நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே ஃபயர். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக போகும். நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்பவே பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் எப்படி நடந்துச்சுன்னு காட்சிப்படுத்தியிருப்பாங்க படத்தோட இனிஷியல் ஒரு 15 minutes. ஸோ அது பார்க்குறப்போ நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஃப்ரீடம்காக அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிது. இந்த விடுதலைக்காக இந்தியர்கள் எவ்வளோ போராடி இருக்காங்கன்னு இந்த படத்தை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாட்டுப்பற்று உணர்வு இந்த படம் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு வைலன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஜாலியன் வாலாபாக் மசாக்கரை ராவாக காமிச்சிருப்பாங்க. அதில் வைலன்ஸ் இருக்குது, பட் இந்தியன்ஸ் எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலியோட பாருங்கள். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4.5 stars out of 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். So see you guys in the next video. Until then, stay tuned.